தலைவர் மாடு இருக்கா அப்படின்ட்டு பார்க்க சொன்னார். எங்கே மாடு ஏதாவது இருக்குதா? ஏய் நம்பி அப்படில மாடு தான் அது தூக்கம் ஓடக்கூடாது. தலைவரே மாடு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டுக்காரராக இருக்க போகிறோம் கைஸ். நம்ம வந்து மாடை வந்து வளர்த்து அதுக்கப்புறம் அதுக்கிட்ட பாலை கறந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதை. இந்த விதையை விதைச்சி அதுக்கு வந்து சாப்பாடு போட போகிறோம். நம்மக்கிட்ட தான் இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது. வேறு யாருக்கிட்டுமே மாடு இல்லை கைஸ். நம்ம ஒருத்தன் தான் மாட்டுக்கார, மற்ற எல்லாருமே வீட்டுக்கார. அப்படிங்கிறதால நம்மக்கிட்ட மட்டும்தான் மாடு இருக்குது. மற்ற எல்லாருக்கிட்டையும் வீடு மட்டும்தான் கைஸ் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட மாடு கிடையாது. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பால் கொடுக்க போகிறோம். இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எடுத்து நம்ம பாலை எல்லாமே சேல் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, நம்ம வந்து இந்த விதை விதைச்சிட்டோம். இப்போ வந்து அந்த மாட்டுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது மில்க் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒரு மில்க் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, நம்ம சட்டியில் பிடிச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மிஷினில் போட்டு நம்ம வந்து பாட்டில் அடைச்சிக்கலாம். ஏன்னா வந்து பாட்டில் அடைச்சி தான் கொடுக்க முடியும். இப்படி சட்டியோடு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அதை கரெக்டாக தண்ணியை வந்து கொஞ்சம் கலப்படம் பண்ணிட வேண்டியதாங்க. ஏன்னா அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பால் வந்து கரெக்டான இதாக இருக்கும். நம்ம வந்து பியூரான பாலை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக குடிக்க முடியாது. அப்படிங்கிறதால மிக்ஸ் பண்ணியாச்சு. இது என்னடா பச்சை கலரில் காய்ஸ் ஏதோ பேசிக் மாதிரியே இருந்துச்சு காய்ஸ். அது உண்மையாக பொய்யான்னு வேறு தெரில. இருங்க வெளியே போயிட்டு பார்ப்போம். காய்ஸ், நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசி போகிறது காய்ஸ். அதுலேருந்து ஐயோ டேய், அதுலேருந்து ஏலியெல்லாம் இறக்கி வருது காய்ஸ். இது அடிக்கடா அவனை விடாதீங்கடா. இந்த அடித்து கொல்லாமல் விடாதீங்கடா அவனை. என்னடா மாட்டுக்கிட்ட வரீங்க? எதுக்குடா என் மாட்டுக்குள்ளே வரீங்க? நானே வச்சுருக்கேன் ஒரே ஒரு மாடுடா. அதையும் எடுத்துகிட்டு போகிற வராங்களா இல்லை எதுக்கு வராங்கன்னு வேறு தெரில. இங்கே பாருங்க கைஸ், ஒருத்தன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாடை வேறு எங்கே தூக்கிட்டு போக முடியாதா? ஐயோ, இந்த மாடை தூக்கிட்டு போயிடலாம் பார்த்தா தூக்கிட்டு போக முடியல. இவனை பாருங்க கைஸ், தாவி அடிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. எங்கேருந்துடா வரீங்க? என் மாட்டை தூக்குறதுக்குனே வருவீங்களாடா? என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே அங்கேருந்து வரீங்களாடா? இது பேசி பேர் போகுமா அப்படின்னு வேறு தெரில. இந்த ஏலியன் வேறு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏமாத்துற மாதிரி அங்காமங்கன்னு சுற்றி போய்கிட்டே இருக்குது. நைட் ஆகிட்டுனால இவங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது எதுக்கு ஆனால் துரத்தி வருது அப்படிங்கிறது தெரில. ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சு கூட நினைக்கிறேன் எதுக்காக நம்ம மாட்டுக்கிட்ட வராங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஓகே கைஸ், அந்த பேசிக் வந்து மேலே போயிடுச்சு. ஓகே, எப்படியோ கிளம்பிருச்சு கைஸ். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இனிமேல் வராதிக்கடா, என் வீட்டு பக்கம் வராதிக்கடா, வேற எங்கேயாட்டு போகடா. எப்படி வந்தாச்சு. ஓகே, நம்ம மாடு இருக்குது. நம்ம அதுக்கு இறைய கொடுத்துருவோமா? இந்தா சாப்பிடே. சாப்பிடுற, நீ வேற குதிச்சுக்கிட்டு இருக்க. இந்தா சாப்பிடே. என்ன கோச்சிக்கிட்டு போகுது? அவன் தூக்கம் வந்தால் நான் என்னடா பண்ணுறது? சாப்பிட்றா நீ. செண்பகமே பால் கொடுத்துருச்சு. ஓகே, இதை கொண்டு நம்ம மிஷினில் போட்டு பாட்டில் ஆக்கி வித்துற வேண்டியதான். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஒருத்தர் வெளியே வெயிட் பண்ணுறாரு பாருங்கள், தொப்பி போட்டுக்கிட்டு. அவருக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பால் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்மளை தேடி ஒருத்தர் கஸ்டமர் வந்திருக்காராட்டா. ஓகே, அவருக்கு பாலை கொடுத்துடலாம். எத்தனை கேட்காரு பால்? ஒருத்தன் வந்து 3 கேட்கான். நம்ம இங்கே ஒரு பால் இருந்துச்சு, இவனுக்கு வந்து கொடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து காசு போட்டிருக்கான். ஓகே, காசை எடுத்தாச்சு. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பால் கேட்டான்னு தான் தெரில. ஓகே, மிஷின்லேயே வந்து பால் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டோம். வெளியே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பால் இருக்கா? ஓகே, செல்ஃபில் ஒரு பால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பால் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு பால் தான் கொடுக்கணும். இன்னும் ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினில் போட்டு ரெடி பண்ணால் தான் அவனுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மகிட்ட இருந்ததை ஊற்றியாச்சு. இந்த செல்ஃபில் உள்ள பாலை கொடுத்தா அவன் வாங்கிக்கிடுவானா அப்படிங்கிறது தெரில. இருங்க கொடுத்து பார்ப்போம். வாங்கிட்டா காய்ஸ். என்னடா காசு கொடுக்காம போகிறேன் காய்ஸ்? வாங்கிட்டு பாலை வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டான் காய்ஸ். கடன்காரன் ஆகிட்டான் அவன். காசு தா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன்னு ஏமாத்துறான் காய்ஸ். அப்படியே போயிட்டான். என்னது நம்ம கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே அவனை பிடிக்க முடியாது. அவன் போயிட்டான். ஓகே, இது யார்? வாசல்லே ஒருத்தன் காவலுக்கு நின்ற மாதிரி நிற்கான். ஆனால் யார் வந்தாலுமே இவன் அப்படியே நிற்கான் காய்ஸ். ஏலியன் வந்தால் அவனை போய் அடிக்க வேண்டியதானே, அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கான். ஓகே, மாட்டுக்கு வந்து இறைய கொடுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. பாலும் தந்துருச்சு. இன்னொரு இறை போட்டிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோதுமையை வந்து நம்ம விளைச்சி நம்ம வந்து மாட்டுக்கு இறை போடலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், இருட்டிருச்சு. நம்ம சட்டை போட்டான்ட்டு பாலை இவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்கல்ல, அவங்கள போட்டு மாங்கன்னு புரட்டி எடுக்க வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. இந்த மிஷின் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னொரு மிஷின் வாங்கி போட்டால் சரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கீழே இருக்க பாலை வந்து அந்த பயோலைக்கு கொடுத்துடலாம். ஓகே கைஸ், அவன் வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபா கொடுத்துருக்காங்க கைஸ். ஒரு பாலோட விலை 48 ரூபா. நம்ம வைக்கிறது தான் காசு கைஸுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வைக்கிறது தான்டா காசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காய்ஸ், அந்த பேசி இப்போ வந்துருச்சு. அங்கே பாருங்கள், நம்ம இதில் ஒளிஞ்சு கிடப்போம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கைஸ்.
இந்த இருங்க இந்த செவுத்தோட ஒளிஞ்சிக்கிடுவோம். கம்பு எடுத்து வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிருந்தா கரெக்டாக அடி விழுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து நம்மக்கிட்ட காசு இருக்கிற வச்சு எதாட்டு வாங்கலான்னு பார்ப்போம். எதுவும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ விடக்கூடாது கைஸ். இந்த வந்துட்டா பாருங்க மண்டை அடிங்க கைஸ். இந்த மண்டை பையில் மண்டையில் அடிக்காம விடக்கூடாது. மண்டை அங்கே பாருங்க பாதி உயிர் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. விட்றா முடிஞ்சு போச்சு கைஸ். எப்படி எவ்வளோ மறுக்கையை சாலை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எவ்வளோட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான்டா. அவங்களுக்கு மறுவாதே கிடையாதுடா. ஒருத்தனே விட மாட்டேன்டா. எங்கே நல்ல வேலை வரலன்னு நினைக்கிறேன். வரல சொல்லி வாயை போட்டுருக்குள்ள உள்ளே ஏன்டா வரீங்க? டேய் என் மாட்டை வர தூக்கிட்டு போகிறாங்க. ஐயோ டேய் விட்றா என் மாட்டை விட்றா. இருக்கிறது ஒரே ஒரு மாடுக்கு ஒன்று கண்ணு வச்சுருக்கேன். அதையும் தூக்கிட்டு போகிறாங்க கைஸ். இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் பாருங்க. இருக்கிற மாட்டையும் களவாண்டு கொண்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள்? நானே அந்த ஒரு மாட்டை வச்சு தான்டா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வீட்டு லோனே கட்டி முடிக்கலடா. அதுக்குள்ளே ஏன்டா என் மாட்டை தூக்கிட்டு போகிறீங்க? டேய் நீ தான் தூக்கிட்டு போனது. உங்கள் தலைவன்கிட்ட போய் சொல்கிறா மாட்டை தூக்கூடாதுன்னு ஆட்டுறா மண்டையில். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கைஸ். இவனோட மண்டை மட்டும் தனியாக வந்துடுச்சு கைஸ். ஓகே இந்த மண்டையை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னுங்கிற பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மண்டையை மட்டும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே இந்த மண்டை என்னச்சியா? ஓகே இந்த மண்டை வந்து வீட்டுக்கு வெளியே போட்டு விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வர்றவங்களுக்குலாம் தெரியும் இங்கே இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மண்டையை போட்டு வச்சுருக்கோம். ஓகே இந்த மண்டையை பத்தோடு பயிருங்கண்ணா. ஏன்னா நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ காக்கா வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காக்கா ரெக்கையை வந்து கட் பண்ணி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் எதிலோட்டு தொங்க விட்ருப்பாங்க. அதை பார்த்து காக்காலாம் பயந்து நம்ம வீட்டுக்கிட்ட வராது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் வந்தீங்கன்னா இவனோட மண்டையை வந்து நான் தொங்க விட்ருக்கேன். ஓகே கைஸ் இவனுக்கு கொடுக்கலாம். யாருக்குடா கொடுக்க? 2 பேரில் யாருக்கு கொடுக்கன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே இன்னொரு பால் கொடுத்து எடுத்துக்கலாம். அதை பாட்டெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு வராங்க கைஸ். இவங்க எதுக்கு நைட்டு வராங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை நம்மக்கிட்ட மட்டும் மாடு இருக்கிறதால இந்த ஊரில் உள்ள எல்லா மாட்டையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மாட்டையும் அவங்க வந்து ஆட்டையை போட்டாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க மாடை மட்டும் தான் அவங்க ஆட்டையை போடணும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஆட்டையை போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த உலகத்தில் மாடே இருக்காது கைஸ். அந்த அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இந்த மாட்டை களவான்ட்டு கொண்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள் நானே ஒரு வாட்டி இற கொடுத்தாதான் எனக்கே பால் கொடுக்க. இவங்க இதை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு வேறு தெரியலையே. ஆனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லணும்னா இது போடுற பாலை வச்சு தான் கைஸ் நம்ம வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இஎம்ஐல கட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த வீட்டோட லோனுக்கே வந்து என்னடா வளர்த்தவனே முட்டுற. உனக்காக தட்டதான் நல்லதாக பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லதாக பேசுறதுக்குள்ளே நம்மளை முட்ட ஆரம்பிச்சிட்டா கைஸ். ஆனாலும் விடக்கூடாது. ஏலியன் வந்தால் அப்படி தான் அவ்வளோதான். மருகை சாலை தான். அதுக்காக அந்த மாட்டை விட்டு கொடுக்க முடியாது கைஸ். நம்ம என்னதான் முட்டுனாலும் அடித்தாலும் தூக்குனாலும் குத்துனாலும் அவனும் நம்ம வீட்டில் ஒருத்தன் கைஸ். அதனால் அந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. டேய் இவன் ஏன்டா உள்ளே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா? டேய் இவனுக்கு பால் கொடுக்க லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதால கட்டக்கம் தூக்கிட்டு வந்து நம்மளும் வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அடப்பா அவனை முடிச்சு விட்டுட்டோம். இந்த பாலை கொண்டு போய் நம்ம அங்கே வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு கைஸ். அங்கே பாருங்கள் மறுபடியும் வந்துட்டாங்க அந்த பச்சை மனுஷங்க. இவங்ககிட்ட இந்த வாட்டி எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியலையா? போன வாட்டி எப்படி அடிவேன்னு அடிச்சுவிட்டோம். என்னடா 2 பேர் வந்துருக்கீங்க. போங்கடா அங்கிட்டு எப்படியும் அடிச்சுட்டோம். மாட்டை விட்றா. மாட்டை வேறு தூக்கிட்டு போகிறாடா. விட்றா கீழே விட்றா. அடித்தாலும் விட மாட்டேங்க. அந்த விட்டுட்டான். எப்படியும் மாட்டை வந்து விட்டுட்டாங்க. எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிட்டா மாட்டை? பைத்தியக்காரன். இவன் வேறு தூக்கிட்டு போகிறானா? அந்த அடிச்சாச்சு. இவனே அடிச்சாச்சு. இனி எவனோட்டு வாங்க மாடுக்குன்னு இந்த பக்கம் வாங்கடா. உங்களை அடிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டியாடா. இங்கே பாருங்க தலை மேலே வச்சு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சு வேறு தெரில. தலையில் தூக்கிட்டான். இவ்வளோ பெரிய மாட்டை எப்படா தலையில் தூக்குனேன்? இதான் ஏலியன்னா அப்படி தான் இருப்பாங்களோ ஒரு வேளை. சரியா போச்சு. எவ்வளோக்குள்ளே கஷ்டமாக இருக்குது இந்த மாட்டை நம்ம காப்பாற்றுறதுக்குள்ளே. இவங்க கிட்டேருந்து காப்பாற்றக்குள்ள போதும். அதுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போகிறான். பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்கக்கிட்ட. அதுக்குள்ளே வந்து இவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஓகே கைஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனே அமைக்க வச்சுக்கிடுங்க கைஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும் அந்த வீடியோ. விழுந்தோடனே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று கைஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எல்லாமே எத்தனை மணிக்கு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்றாப்புல வந்து கமெண்ட் பண்ணி அப்படியே நம்ம அப்லோட் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு வந்து எத்தனை மணிக்குனாலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்ருவேன் கைஸ். அதனால தான் கேட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம பகலாயிருச்சு. மறுபடியும் நம்மளோட வேலையை பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம வந்து அந்த பால் மிஷினில் போயிட்டு பாலை எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே சேல் பண்ணலாம். ஏன்னா 0 உள்ளே எதுவுமே இல்லை இருக்கு. ஓகே இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம். இவன் யார்கிட்ட குரங்க மாட்டேன் காய்ஸ். இவன் பார்க்க பயங்கரமாக இருக்கான் காய்ஸ். இங்கே பாருங்க 52 ரூபா கொடுத்துட்டு சிரிச்சிட்டு போகிறான். இவன் யாருன்னு தெரில. ஒருவேளை இந்த ஏலியன் தான் மாறு வேடம் போட்டு வந்துட்டாங்களா?
அவனை பார்க்க எனக்கு சந்தேகமாக இருக்குது. குரங்கு மாதிரியும் இருக்கான், மனசு மாதிரியும் இருக்கான், ஒரு இதில் பார்த்தோன்னா அம்புலி மாதிரியும் இருக்கான். வச்சு அவனை பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவன் எப்படி எதுக்கு அவன் பால் வாங்கிட்டு போகிறான்னு வேறு தெரியலையே. ஒருவேளை அவனுக்கு என்னவோ பிரச்சனையாக இருக்குமோ. சரி, நம்மளுக்கு என்ன, அவனுக்கும் இதே மாதிரி ஏதோட பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே கைஸ், இவனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசை போட்டுட்டு போயிருக்கான். 92 ரூபா கைஸ், 2 பாலுக்கு 92 ரூபான்னா அப்போ அவன் 58 கைஸ். இவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் கைஸ். அவன் ஒருத்தனே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 58 ரூபா கொடுத்தான். இவன் என்னன்னா 2 பாலை வாங்கிட்டு 92 ரூபா கொடுத்துட்டு போகிறான் கைஸ். மோசமான ஆட்களாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து இறை கொடுக்கலாம். மாட்டுக்கு வந்து இறை கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா இங்கே மாடு வந்து நம்மளுக்கு வந்து பால் கொடுக்கும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. நம்ம வீடை பாருங்கள் கைஸ், எப்படி ஒரு அழகான இடத்துல இருக்குன்ட்டு. நம்ம அப்போ தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஆர்டர் போட்டது வந்து டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா, இது என்னது அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் விதை கைஸ். இந்த கேரட் விதையை விதைச்சி நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து சாப்பிட்லாம். கேரட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதில். கேரட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி ஏறும் கைஸ். அந்த ஹெல்த்தை வச்சு இந்த கொஞ்ச நேரம் சர்வே பண்ணலாம் நல்லா. ஏன்னா இவங்ககிட்ட அடி வாங்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கேரட் ஏதோட்டு வாங்கி நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா மொத்தமாக சோழி முடிஞ்சிருவோம் கைஸ். அதனால் வந்து நம்ம கேரட் வாங்கிட்டோம். ஓகே, இந்த பாலை வந்து யாருக்கிட்ட கொடுக்க, இவன்கிட்ட கொடுத்துருவோம். இன்னும் ஒரு பால் வந்து அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டாங்க கைஸ், அந்த மங்கிலி மண்டைன்னு வந்துட்டாங்க. அவங்க அடிக்க முடியக்கூடாது. இது வேற ஏற மாட்டுக்க கைஸ், இத்தனை பேரா? அச்சோ, சரியாக போச்சு. மாட்டை காப்பாற்றுறோமோ இல்லை நம்மளை காப்பாற்றிக்கிட முடியுமா அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா மாட்டுக்காக நம்ம போய் நம்மளை காவு வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அந்த அளவுக்கு தான் அடிக்கடின்னு அடிக்காங்க. இந்த எங்கே இருந்துட்டா வாரீங்க? சட்டு போட்டு பேரசூட்டில் வரணும். எங்கே பாருங்க, நம்ம டீமெட்டை போட்டு நொறுக்குனாங்க. எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சு போட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கா, போய் கொடுத்து அது முடிஞ்சிச்சு கைஸ். அடித்து அவ்வளோ பேரையும் காசை மாற்றி விட்டாச்சு. ஏய், இவன் என்னடா நைஸாக நவல்றான், நைஸாக மூவ் பண்ணுறான் நமக்காரு. இவனை உடையக்கூடாது. அடி மாங்கு மண்டையில் போட்டு எப்படியோ முடிச்சு விட்டோம். நிறைய பேர் வந்துட்டாங்களா? அஜ்ஜோ, இத்தனை பேரா? இந்த மாடு வேறு உள்ளே போக மாட்டேக்க. இந்த மாடு உள்ளே எப்போ தான் உள்ளே போகுன்னு தெரில. இது வேறு வெளியே நின்றுக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது இவன் என்னடா உள்ள கடந்து சுட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பால் தர மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு இவன் சண்டைக்கு வராங்க கைஸ். இவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து நம்மளை டிமின்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க? இந்த ஏலியன் தான் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா மனுஷங்க அதுக்கு மேலே இருக்காங்க. இவங்கள சமாளிக்க முடியாது போல். இவங்க போட்டு நம்மளை துப்பாக்கி ஒருத்தன் எடுத்து வரான். ஒருத்தன் என்னன்னா அந்த ஏதோ அந்த குப்பல்றதா அதெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் அடிக்காங்க கைஸ். இவங்க கொடூரமான ஆளாக இருக்காங்க. ஓகே, நம்ம கேரட் வந்து விளைய போட்டிருக்கோம். கேரட் வளருமா அப்படிங்கிறது தெரில. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை இருக்குது, ஒரு பால் கறக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது, கோடாரி மாதிரி இருக்க பார்த்திங்களா, அந்த கம்பு இருக்குது. அந்த கம்பை வச்சு அடின்னு அடிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து இதுக்கு பால் கறந்தாச்சு. உயிர் வேறு கம்மியாக இருக்குது. அதான் என்ன பண்ணது தெரில. இன்னொரு இறை கொடுத்து இன்னொரு வாட்டி பால் கறந்துக்கலாம். ஓகே, இன்னொரு வாட்டி பால் கறந்தாச்சு. ரொம்ப 2 வாட்டி பால் கறந்தாச்சு. கேரட் வேறு விளையுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் விளைய மாட்டேங்குது. விளைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஏற்ற முடியும். ஏன்னா அடுத்த நாள் ராத்திரி சீக்கிரம் ஆயிரும் கைஸ். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடுத்த நாள் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், அந்த நான் சொன்னேன்னா அதுக்குள்ளே மணி வந்து 9 மணி ஆகிடுச்சா, முடிஞ்சு போச்சு போங்க கதை. இப்போ நம்ம எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரில. அந்த வந்துட்டாங்க பாருங்கள் கைஸ், எவ்வளோ கூட்டமாக ஓடுறாங்க. என்னடா ஏதோ ஆர்மி மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க கைஸ். இங்கே பாருங்கள், ஏலியன்லேயே ஒருத்தன் அந்த இதை தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த ஃபார்மரில் வச்சுருப்பாங்களே, அதை தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. அந்த இது தோன்றது அதை தூக்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாட்டை விடுங்கடா, முதல்ல மாட்டை விட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்கடா. என்ன கூட தூக்கிட்டு போங்கடா, என்னை தூக்கிட்டு போய் உங்கள் உலகத்தில் கூட வச்சுக்கிடுங்கடா, பிரச்சனை இல்லைடா. அந்த மாட்டை விடுங்கடா. எனக்குன்னு இருக்குது ஒரே ஒரு மாடுடா, ஒன்று கண்ணே வச்சுருக்கேன். அங்கே பாருங்க கைஸ், ஹெல்த் வேறு நம்மளுக்கு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு கடி நம்மளை கடிச்சாங்கன்னா கூட நம்ம அழுத முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வச்சுட்டு சமாளிக்க முடியாது போலயே. அவ்வளோதான், முடிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். நம்ம டீமெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா டீமெண்ட்டுக்கு அவ்வளோதான் இருக்குது ஹெல்த்து. காய்ஸ் எப்படியோ முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ தான் எனக்கு மூச்சை வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இப்போ இந்த டைமில் பார்த்து ஒருத்தன் வராங்க பாருங்க, மாட்டை தூக்குறதுக்கு போகிற அந்த பார்க்கலாம். ஒன்று எந்த ஓட்டம் ஓடுறா பாருங்க. இவனை விடக்கூடாது. இவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இவனை இன்றைக்கி அடிக்கிற அடியில் முடிச்சாச்சு கைஸ். அவனையும் அடித்து விரட்டி விட்டுட்டோம். ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி அடின்னு அடித்து விரட்டியாச்சு. அவனும் ஓடிட்டான். ஓகே கைஸ், இந்த கேரட்டை சாப்பிட்ற வேண்டியதான். நம்ம டீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க போகிறேன்ட்டு அடிக்க போனதில் ஆள் காணாமல் போயாச்சு. அவ்வளோதான், நம்ம டீமெண்ட்டை சோலி முடிச்சு விட்டாங்க. ஓகே கைஸ், இந்த கேரட்டை வந்து எப்படி சாப்பிடணுன்னு வேறு தெரில. ஈட் அவ்வளோதான்.
என்னை கையில் பிடிச்சி தான் சாப்பிடணும். ஓ காய்ஸ்க்கு பாருங்கள், தலையில் உள்ள மண்டைக்குள்ளே விட்டுட்டேன் கேரட்டை ஒரே அடியா. ஓகே, நம்ம வந்து கேரட்டை சாப்பிட்டாச்சு. இந்த புல்லை கொடுத்து இப்போ பால் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் உயிர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 5 கேரட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் 5 கேரட்டு விளையிற வரைக்கும் நம்மளை உயிரோடு விடுவாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சர்வை பண்ணியிருக்கோம். இங்கே ஒருத்தன் பிளாக் சட்டை நின்றுக்கிட்டு இருக்கான். காசு இருக்குது. ஓகே, காசு எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இவங்க ஒவ்வொரு பால் தான் கேட்காங்க. இவங்களுக்கு சட்டுப்பட்டு பாலை கொடுத்து அனுப்பிவிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இவனுக்கு ஒரு பாலை கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு, வாங்கிட்டான். இவனுக்கு காசை போட்டான். 80 ரூபா போட்டிருக்காங்க கைஸ். ஒரு பாலுக்கே 80 ரூபாயா? அப்போ தான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 2 பால் வாங்கிட்டு 92 ரூபா தான் போட்டு போனான் ஏமாற்றி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 ரூபா கொடுத்துருக்காங்க கைஸ். டிப்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்படி தான் கொடுக்கணும். நல்ல பசங்களாம் அப்படி தான்டா இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு பெட்டி கிடக்கு. அங்கே என்ன பெட்டிக்கிட்ட? அது யார்? நம்ம டீம்மேட்டா? அப்போ இன்னும் போகலையா? கொஞ்சோண்டு உயரில் நம்ம டீம்மேட் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டவரில் நினைக்கிறேன் நம்ம டீம்மேட்டுக்கெலாம். அப்படியே நின்றுடதில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம கேரட் விதை வந்து ஆர்டர் போட்டதோ மறுபடியும் கேரட்டோட விதை வந்து வந்துருச்சு. இந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் போட்டு விளைய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து சரசரன்னு இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அடித்து துவைச்சி நம்ம போய்கிட்டே இருப்போம் கைஸ். நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடலாம். ஓகே, இதில் வந்து இவங்கிட்ட வேறு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறதே தெரில. இவன் வேறு அந்த வாரத்தில் நின்றுக்கிட்டே இருக்கான். ஓகே, 2 இடத்துல நம்ம கேரட் வச்சுருக்கோம். இந்த இடத்துலையும் அந்த இடத்துல வச்சுருக்கோம். எதுக்கு 2 இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த சைடாக்கெலாம் எனிமி வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். காய்ஸ் என்ன கேரட்டு சாப்பிட்ற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டாங்க. எல்லாம் பச்சை மனசுக்கு போகிற வந்துட்டாங்க. இவன் 2 இது தூக்கிட்டு வந்திருக்கான். டேய், தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்களா? டே விடுங்கடா. இங்கே பாருங்க, நம்ம அடித்து துவச்சி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவங்களை விடக்கூடாது கைஸ். இப்படி விட்டோம் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக மாட்டை தூக்கிட்டு போகிறாங்க. 2-3 பேர் வந்திருக்காங்க கைஸ். இவங்க பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல். அவ்வளோ பேரும் பறந்து வந்திருக்காங்க. அஜிட்டு அங்கே பாருங்கள், அந்த இது வச்சுருக்கானே, அந்த டப்பா வச்சுருக்கவன் வந்து நம்ம அடி நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த மம்பட்டியை போடுறா, கீழே மம்பட்டியை போடுறான். அவ்வளோதான், அவனை போட்டாச்சு. மம்பட்டியை வச்சுருக்கவனை போட்டு முடிச்சிட்டோம். தொட்டதெல்லாம் தூள் பறக்கிற மம்பட்டியான்ட்டு அவ்வளோதையும் மாட்டை கடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே வந்துட்டான். அவன் ஃபார்மர் மண்டே வந்துட்டான். ஃபார்மர் எழுதினாங்க கைஸ் அவன் பேர். ஐயோ, இவங்க மாத்திரம் ஆள முடியாது போல. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு செமையான வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து முடிச்சு விட்ருவாங்க போல. இல்லை கைஸ், நம்மளை முடிக்கல. மாட்டை வந்து காப்பாற்றிட்டோம் கைஸ். எப்படியோ நம்ம மாட்டை வந்து காப்பாற்றிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கனை அமைக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த பெல்லை வந்து ஆளில் போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு செமையான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிகே. டாடா, பை பை, see you guys.